என்ன பாண்டியம்மா இங்க உட்காந்தாச்சு? ஆமா மைனியோ, உங்க வீட்ல என்ன நேரமும் ஏசி ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அதாங்க வெயில்ல உட்காந்துருக்கேன். கல்யாணத்தை பத்தி என்ன முடிவு பண்ணிருக்க? இங்க இருங்க, என் முடிவுல நான் தெளிவா இருப்பேன். கல்யாணம் நடக்காது நடக்காது நடக்காது. அப்ப என் தம்பி சத்தியத்தை நீ மதிக்கல. சத்தியத்தோடு எனக்கு என் மவ வாழ்க்கை முக்கியமா போச்சு. அதனால உங்க வேலையை பாருங்க, இல்லைன்னா நான் ஊருக்கு வேணாலும் போயிருவேன். இதுக்கு மேல உன்ட்ட என்ன பேசன்னு எனக்கு தெரியல. எப்படியும் போ. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு மைனியோ, அது எல்லாத்தையுமே விடுங்களேன். சரி, வேற அப்ப ஏதாவது பேசு. போரடிக்கு. பேசுறது என்ன மைனியோ, உங்களுக்காக பாடவே செய்தேன். பாடுவியாக்கும்? ஆமா மைனியோ, 2 வருஷம் பாட்டு கிளாஸ் போனேன் மதுரையில. ஒரு பாட்டு பாடுறி. ஓ ரோஜா பூவை மல்தான் பிக்க பார்க்குமா, கோவில் இல்லாத பூக்கள் எல்லாம் பூக்க பார்க்குமா. கடவுளே, இது என்ன குரல்? மைனியன் இல்லைங்க, ஆறுயிரே மன்னிப்பாயா என் சகியே. அட அட அட, என்ன அருமையான குரல். வாங்க சின்ன மருமவனே, சாப்பிட்டாச்சா? இப்பதான் உங்களை பாக்குறதுக்கு அழகா இருக்கு, இல்லைன்னா இப்ப மாதிரி கண்ணை கசக்கிட்டு இருப்பீங்க. என்ன மருமவனே செய்ய, எல்லாத்தையும் கடந்து போகணுமே. தரிசனிட்ட கல்யாணத்தை பத்தி பேசுனீங்களா? 3-4 நாளா ராத்திரி வராம வேலை பார்த்துட்டு நடக்கா. என்னைக்கு வரலாம் அன்னைக்கு சொல்லிவிடுவேன் கல்யாணம் நடக்காதுன்னு. சீக்கிரம் சொல்லுங்க. சரி சரி. ஆறுயிரே மன்னிப்பாயா என் சகியே. காதுல குயின்னு ஏறுத சத்தம். இந்த மர்மவ மொழியும் சரி கிடையாது, கண்ணை உருட்டு. என்ன என்ன சொல்லல ஆரியா? அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சத, அப்புறம் ஏன் கண்கள் எங்கேயே நிக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கடைசி நேரத்தில் சத்தியம் வாங்கிட்டு செத்தாரு. அத்து திடீர்னு நீ வேண்டான்ட்டாவ. அவ்வளோ மோசமா நான் என்ன நடந்துக்கிட்டேன்னு நினைச்சாலே எனக்கு தள்ளலாம் வலிக்குது. அத்தை ஒரு அறமெண்டல், அதை நினைச்சு நீ குழம்பவே செய்யாத. நீ நல்லவனே எங்க எல்லாத்துக்குமே தெரியுமே. அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. தர்ஷனையும் புரிஞ்சுக்கிட்டா, அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. டாக்டர் எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தான் தெரியல, கஷ்டமா இருக்கு. நீ என்ன அத்தை கல்யாணத்தை நிறுத்தி 3 நாள் ஆகுது, நீனும் டாக்டர்கிட்ட போய் பேசலையா? எனக்கு பேச ரொம்ப பயமா இருக்கு. இப்படி அந்த பிள்ளை ரொம்ப கோவத்திலையும் வருத்தத்திலையும் இருக்குமே, என்னத்தை போய் பேச? வேண்டான்னு சொல்லும் போது மட்டும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்ல தெரிஞ்சது, இப்ப வேணும்னு சொல்லும் போது பயமா இருக்கோ? ஒழுங்கா மரியாதையா போய் பேசு. ஒரே குழப்பமா இருக்கு. மறுபடியும் தத்த சத்தியத்தை பத்தி எதுவும் பேச ஆரம்பிச்சிட்டாவன்னா என்ன செய்ய? இல்ல அது இனிமெல்லாம் வேணும்லாம் சொல்ற மாதிரி தெரியல. அதுக்கு முந்தி டக்கு டக்குன்னு டாக்டர்கிட்ட பேசி ஒரு நிச்சயதார்த்தமாவது பண்ணிடுவோம். அவங்க அப்பா தான் ஓகே சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குல்ல. நீ வேணா பேசுதியா? மூக்குல டிஞ்சு வச்சிருவேன். இன்னும் 4-5 நாள் தான் இருக்கு, வேலண்டைன்ஸ் டே வருது. எவ்வளவு சூப்பரா ப்ரப்போஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பரா ப்ரப்போஸ் பண்ணி காலில் விழுந்துரு. எனக்கு பயமா இருக்குல்ல. அதை நீ தனியா தான் ஃபேஸ் பண்ணணும். இப்படி ப்ரப்போஸ் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணிக்க, சரியா? போயிட்டாரு. இவன் ஒருத்தன் எதையாவது சொல்லி குழப்பிட்டு நடப்போம். சாதாரண நாள்லயே போய் சொல்லலாம்ல, அது என்ன வேலண்டைன்ஸ் டே? இனியால் டாக்டர் வேலண்டைன்ஸ் டேவை மறக்க முடியாத மாதிரி ஏதாட்டும் பண்ணேன். அன்னைக்கு மறக்க முடியாம பண்ணி அந்த மாதிரி கஷ்டப்படுத்திடாத. கடவுளே, நானே ஒரு பயந்த ஆளு. என்கிட்ட போய் பெரிய பெரிய விஷயம்லாம் பண்ண சொல்றோம். என்ன இது, அக்காவும் தம்பியும் நடுவு வீட்டில் கொரட்டை விட்டு தங்கிட்டு கிடக்காவ. மைனியோ மைனியோ, எந்திரிங்க. உள்ள போய் உறங்க வேண்டியதானம்மா, இப்படியா படுத்து தூங்குவாவ? அடிச்சு கொள்ளணும் என் புருஷனை. சரியா போச்சு. தூக்கத்துல கூட உங்க புருஷனை கொல்லணும்னு தான் நினைச்சுக்கிட்டே இருப்பீங்களோ? இங்க போய் உறங்காதீங்க, உள்ள போய் உறங்குங்க. உறங்கிட்டாருன்னே, டிவி தர பார்த்துட்டு இருந்தேன். அங்க பாருங்க, உங்க தம்பியும் வாயப்பழந்து தூங்கிட்டு இருக்காரு. அவன் இப்படிதான் தூங்குவான், நான் ஒரு நாளும் தூங்க மாட்டேனே. நான் அப்பதான் டியூட்டி முடிச்சு வாரேன், கதவுலாம் திறந்து கிடக்கு. 2 பேரும் வாயப்பழந்து தூங்குறீங்க. சும்மாவே நாடு கெட்டு போய் கிடக்கு, திருட்டு அது இது நடந்துகிட்டு இருக்கு. இப்படி யாராட்டும் உறங்குவாவளா? சரி, நீ ரொம்ப தாளிக்காத. கல்யாணம் முடிஞ்ச புதுசுல மைனி என்னை பார்த்தா நடுங்குவா. இப்போ உனக்கு வாய் கூடிட்டு இருங்க மைனியோ, என் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. நானும் பெரிய மனசி, நான் ஏன் உங்களுக்கு நடுங்கணும்? இப்போ காப்பி எடுத்துட்டு வாப்போ. வந்தோடனே கத்திட்டு இருக்கா லோ லோ லோன்னு. வீட்லயே 4 பேரும் சும்மா படுத்து கிடக்கு, ஒரு காப்பி போட்டு குடிக்க முடியாதான்? நான் நர்ஸ் டியூட்டிக்கு போயிட்டு வந்து காப்பி போட்டு கொடுக்கணுமாமா? இதுக்கு எல்லாம் அந்த மனசனை சொல்லணும். புருஷன்ட்ட சண்டை போட்டு இங்கே வந்து கிடக்கு. சரி, ஒரு வேலையாவது செய்யலான்னு பார்த்தா ஒரு வேலையும் செய்யாது போல. நம்ம கொஞ்சம் தம்பி பொண்டாட்டின்னு இறக்கப்பட்டா ஓவரா வாய். அந்த காலத்துல இவளை எப்படி வச்சனோ அப்படி வச்சிருக்கணும். 2 நாள் பார்ப்பேன். இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னா பேசாம நான் ஆஸ்பத்திரியிலே தங்கிடுவேன். தம்பியும் அக்காலும் சோறு கறி பொங்கிட்டு சாப்பிட்டோம். வந்து 4-5 நாள் ஆகுது. என் புருஷன் கூப்பிட வரன்னு பார்த்தா வரமாட்டார் போலையே. என்ன செய்ய? தெரிசா கோவ வச்சுட்டு போயிட்டா. சிவா பையன் நம்ம பேச்ச கேட்கவே மாட்டான். இந்த லூசு முனிசவனை கூப்பிட்டு விடுவோமா? அந்த மெண்டல் உடனே ஓடி வரும். அப்படிதான் செய்யணும்.
இங்க ரொம்ப நாளைக்கு இருந்தா மரியாதை கிடையாது. மான கெட்ட சோறு தான் திங்கணும். பேர வேண்டியதான் அங்கேயே. செண்பகமே செண்பகமே என் குழந்தை செண்பகமே. பனிமலரு பனிமலரு, என்னங்க கூப்பிட்டீங்களா? நான் அங்க நிக்க, நீ எங்க பேசிட்டு இருக்க? சொல்லுங்க. என்ன துவாலு ரொம்ப சொர சொரன்னு இருக்கு, குளிக்கலையோ? கண்ணுக்கு மருந்தே ஊத்த மாட்டான், உட்காரு மருந்து ஊத்தி விடுதே. தேடிய தருணங்கள் எல்லாம் தேடியே வருகிறது, தேகத்தின் சுருக்கங்கள் எல்லாம் சிரிக்கின்றதே. இப்போ மருந்து ஊத்தியாச்சு, இனி நல்ல கண்ணு தெரியும், எங்கனாலும் போ. என் புருஷன் பாசக்காரன், மீச நரைச்சாலும் பாசம் குறையாதவர். இந்த இப்ப நல்ல தெரியுதார, இந்த பக்கம் தான் நின்றுருக்காரு. உமா வாரா என்னன்னு தெரியலையே. என்ன இந்த கிழவி இங்க உட்கார்ந்துருக்கு? எப்பவும் இதெல்லாம் 5 லிட்டர் பால் கறந்துட்டு போவனே. சரி, அதுக்கு என்ன கண்ணா தெரிய போகுது? என்ன சத்தம் கட்டாம வாரா? என்ன அவ பாட்டுக்கு அங்க போறா? இதுக்குதான் காதும் கேட்காது கண்ணும் தெரியாத. பின்னாடி சாணி அல்ற ஒரு அண்ணன் இருக்காரு, அவருக்கு எதுவும் தெரியா போறது கிடையாது. சரி, நம்ம எப்பவும் போல பாட்டை படிச்சு பாலை கறப்போம். செண்பகமே செண்பகமே பால் கொடுக்கும் தங்கமே. பியாதியில போறவ மாட்டிட்டு இருந்து பாலை கறந்துட்டு இருக்காள. அதான பார்த்து என்னடா பால் பத்தலையே பத்தலையேன்னு. இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் சும்மா விடக்கூடாது. தேடி வந்தேன் உன்னையே, பால் கொடுடி செல்லமே, செண்பகமே செண்பகமே. ஏன் பாட்டையே படிச்சு ஏன் மாட்டுக்கிட்ட பாலை ஆட்டைய வாட்டி போடுத? எம்மாடி கிளவி வந்துட்டு. களவாணி களவாணி பால் களவாணி. கண்ணு தெரியுமா? உன் மண்டைய பொழக்கண்டி ஓடனாலும் உன்னை விடுவேன் நினைச்சியோ? எம்மா, என்ன ஒரு கேவலமான புத்தி இவளுக்கு. காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு, களவாண்டு குடிக்கால. இந்த பால் உடம்புல ஒட்டுமா? இருக்கட்டும், பஞ்சாயத்து தலைவர்கிட்ட புகார் கொடுக்கேன். பங்கஜா ஆண்டி, பானுமதி ஆண்டி இடுப்பு ஒடிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல கிடக்காங்களாம். இடுப்பு ஒடிஞ்சிட்டா? ஏன்? பர்த்டே கொண்டாடுறதுக்காக எல்லாத்துக்கும் மேல இருந்து சாப்பாடு போட்டெல்லாம் வீசும்போது கீழே விழுந்துட்டாங்களாம். விழுந்து சாவட்டும், சாப்பாடத்துக்கு வீசுவாங்களோ? சாப்பாடத்துக்கு வீசியிருக்கானே பணம் திமிரு. ஆமா, 2 கோடியை வாங்கி நல்லா பேங்க்ல போட்டு வச்சு திங்கா. அவளுக்கு என்ன கவலை? 2 கோடியும் பேங்க்ல போடலாட்டி வீடு 70 லட்சத்துக்கு வாங்கியிருக்காள்ல. என்ன இளவோ, எப்படி பார்த்தாலும் 1 கோடியை பேங்க்ல போட்டிருப்பா. பிழைக்கு தெரிஞ்ச பொம்பளை 4000 புருஷன் டைவர்ஸ் வாங்கினா 5 பைசா தராது. டைவர்ஸா? உன் வாயில நல்ல வார்த்தையே வராதோட்டி. நல்லா சேர்ந்து வாழணும்னு சொல்லு. இல்லக்கா, ஒரு பேச்சுக்கு சொல்லுதேன். நம்ம புருஷங்கிட்டலாம் டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு 2 கோடி வாங்க முடியுமா? 2000 கூட தேராது பத்திடுங்க. என்ன டீ பெரிய பணம்? புருஷன் கூட சந்தோஷமா சேர்ந்து பிள்ளைகளோடு இருக்கிறது தான் சந்தோஷம். பணத்தை வச்சு அளவா? ஏக்கா, நம்மள அப்படி தத்துவம் பேசிக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு தாங்க அலையணும். அது கரெக்ட் தான் சொன்னது. நான்லாம் என் புருஷனை யார்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எனக்கு 1 கோடி கொடுத்தா தாராளமா வாங்கிட்டு என் புருஷனை கொடுத்துருவேன். சீ, ஆளை பாருங்க ஆளை. ஏக்க நெசமா தான் சொல்லுதேன். 1 கோடி தாரேன், இவரை எனக்கு கொடுங்கன்னா அழகா தாராளமா கையெழுத்து போட்டு கொடுத்துருவேன் தேடுங்க. ஏடி சும்மா பணம் பணம்னு சாவாதுங்கட்டி. காடி பேங்காரன் பொண்டாட்டி, உனக்கு பணம் பிரச்சனை இல்லை, நாங்க அப்படி கிடையாது. கடவுளே, ஆனா உனா பேங்காரன் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு இதே சொல்லுதாலோப்பா. முதலாளி ஐயா மண்டக்கிட்ட ஐயா, நான் ரெடி ஆயிட்டேன். கண்டிக்காக்க அழகா இருக்கீங்க. ஆம்பளை கடிச்சிட்டா அழகா இருக்க, ஆனா மண்டை முடி மட்டும் தான் ஆம்பளை கட்டு மாதிரி இருக்கு. வண்டியில ரொம்ப பேன் கடிக்குன்னு நான் முடி இப்படிதான் கட்ட கட்டையா வெட்டிடுவேன் முதலாளி ஐயா. வேணா விக்கு வைக்கிட்டா? பிக்கு வைக்க நம்ம கிட்ட நெஜ கல்யாணமா? டிராமா கல்யாணம் தானே, அந்த மஞ்சள் கயிறு எடுத்து கழுத்துல போட்டுக்க. சரிங்க முதலாளி ஐயா. அவளுக்கு அந்த மரத்துக்கடியில தான் வந்து பேசுவாளுகவா போவோம். வண்டியை நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க. நான் ஜோதி பாட்டி வந்துட்டேன், திரும்பி வந்துட்டேன். சுரேஷுக்கு அம்மா, கீதாளுக்கு மாமியாரு. பழைய ஆளுவலுக்கு பூரா என்னைய தெரியும், புது ஆளுவை தெரிஞ்சுக்கங்க. ஐ எம் பேக், என் மண்டையில இருக்கு பேக். இழிச்சக்கா, இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன குழம்பு? திங்கக்கிழமை புளிக்குழம்பு டீ, செவ்வாய்க்கிழமை சாம்பார், புதன்கிழமை சிக்கனு, வியாழக்கிழமை மீன், வெள்ளிக்கிழமை சாம்பார், சனிக்கிழமை கருவாட்டு குழம்பு, ஞாயிற்றுக்கிழமை மட்டன் குழம்பு.
டைம் டேபிள் போட்டு வாழுதிங்க போல. நாங்களாம் காலையில் எந்திரிக்கும் போது கையில் கிடக்கிற காயை போட்டு ஒரு குழம்பு கிண்டி வச்சுருவோங்க. ஏம்மா மொட்டை மேனேஜர் இப்படிதாம்மா திம்பாரு. அவரு ரூல்ஸ் போட்டு வாழ்றவரு. சரியான ரூல்ஸ் மண்டையனா இருப்பார் போலயே. ஆமாட்டி. என்ன கீதா, எப்படி இருக்க? என்னையா நக்கலா? கச்சில கிச்சில ஜாதிக்கிறா, வெள்ளையும் சொல்லையும் வந்து நிக்கிறு. கச்சிலாம் கிடையாது, வேற ஒரு விஷயத்துக்கு தான் அப்பா அப்படி போட்டுருக்காரு. என்னெல்லாம் மணி பொடி வச்சு பேசுத? வேற என்ன விஷயம்? இப்ப பாப்ப, கொஞ்ச நேரத்துல பாப்ப. ஹார்ட்டை பிடிச்சு வச்சுக்கோ, வெடிச்சிடாம. ஹன்சு வாமா. இம்மா என்ன செல்லம்மா கூப்பிடுதா இருக்கான்னு சொன்னு. அட பாவி சண்டாளம், மனசாவும் புத்திய காட்டிட்டியே. ஆமா, வேற என்ன செய்ய முடியும்? நீ எந்த நேரமும் சண்டை விட்டுட்டு கிடக்க, சோறு பொங்க மாட்டுக்க, புருஷன்ட்ட வந்து பேச மாட்டுக்க, பேக்கரி போனதும் புருஷனை துரத்தி விட்டுட்ட. எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நான் தேட வேண்டாமா? அது மட்டும் இல்லாம ஊரார் அம்பிட்டு வரையும் கூப்பிட்டு வச்சு கஞ்சிக்காக்கு எனக்கு தொடர்புன்னு சொல்லிட்டேன். இனி அவளை யாரு கல்யாணம் கட்டிப்பா? என் வயிறு எரிஞ்சு சொல்லுத, நீ நாசமாதான் போவ பாரு. நீ விளங்கவே மாட்ட. ஓ சாபத்தெல்லாம் நான் ஆசீர்வாதமா எடுத்துக்கிறேன். எங்களை ஆசீர்வாதம் பண்ணு கீதா. இந்த சின்ன குரங்கு பையலும் சேர்ந்துக்கிட்டானோ? மணி உனக்கு அம்மாங்கிறவ இல்ல, செத்து போயிட்டா. இப்படியே ஓடிரு. இந்த கஞ்சிக்கா உன்னை அடிச்சு உனக்கு சோறு தருவா. இல்லம்மா, நல்ல சாப்பிடதான் தராவ. ஏ சுரேஷ், நீ எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டு வந்து நிக்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? கேட்க ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? யாரை கேட்டு கல்யாணம் முடிச்ச? யாருக்கா கேட்கணும்? அது ஏன் இஷ்டம்க்கா, நான் கல்யாணம் முடிப்பேன். யோ மண்டைக்கட்டு மாமா, பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணி சட்டைப்பட்டி குத்தம், அது தெரியுமா உனக்கு? உள்ள பிடிச்சி வச்சிட போறாங்க. சட்டத்திட்டங்கள்லாம் நிறைய மாறிக்கிட்டே தான் இருக்கு. ஊர் உலகத்துல 2 கல்யாணம் பண்ணலையா எவனும்? நான் பண்ணியாச்சு. சாந்தராணி தான் முதலே சொன்னால, நம்பாத அவ சொன்ன மாதிரியே ஆயிட்ட. நீ இனிமே உன்னை என்ன செய்தன் பாரு. இன்னைக்கு உன்னை தீய வச்சு கொளுத்திருதேன். நீ கொளுத்த வேண்டாம், நான் கொளுத்திருவேன். ஜோதி பாட்டி இந்த வாரேன். ஐயோ, எங்க அம்மா என்ன திடீர்னு வந்தாவ? நான் போட்ட லெட்டர் கிடச்சிட்டு போல. சுவாதி பட்டி வந்தாச்சு. எவ்வளவு கொழுப்பு இருந்தா கல்யாணம் பண்ணிருப்ப. கல்யாணம் இந்த வாரேன். பாருங்க உங்க மகன் பண்ண வேலைய. உனக்கு இருக்குடி இந்த வாரேன். நீ கொஞ்சம் ஆட்டமா ஆடத இரி வாரேன். எம்மா எதுக்கு அடிக்க? எம்மா அடிக்காத. எம்மா இதெல்லாம் சும்மா டிராமா. எம்மா கல்யாணமே பண்ண நாங்க சும்மா நடிக்கும். ராமாவா? எத்தையும் சும்மா சொல்லுதாரு. நெசப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. உங்களை கண்டோன்னே நடிக்காரு. எம்மா இது டிராமாமா. அவளே மஞ்சக்கரை எடுத்து மாட்டிக்கிட்டா, இல்ல தாலி கூட உங்களை பாருமா. சும்மா நடிப்பு எல்லாம். மணிக்கிட்ட கேளு. உங்க அப்பன் சொல்றது உண்மையா? பாட்டி சும்மா கல்யாணம் பண்ண மாதிரி நடிக்காங்க. நிஜமாலும் கல்யாணம் ஆகல. நான் காலையில இருந்து கூட தான் இருந்தேன். எடுபட்ட பையில அடுத்தவ கூட உட்காந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க. பாட்டி அம்மா இதெல்லாம் சும்மா டிராமா, நம்பாதீங்க. இந்த செருக்கி மாவளை அடி வேலுக்கானோம். ஐயோ, இந்த பாட்டி என்னையும் அடிச்சிருவாங்க போல. நான் ஓட போறேன். கஞ்சிக்கா நில்லு. கணசிக்கா பியாரிக்கானு சாயந்தரத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துரு சுரேஷே. இல்லைன்னா நீ இருக்கிற வீட்டுக்கு நான் வந்துருவேன். போடு. ஜோதி பாட்டி வந்த அப்புறம் தான் எல்லாம் கரெக்டாக ஆக போகுது. கீதா, என் பேக் எடுத்துட்டு வீட்டுக்கு வா. ஆமா, ஏன் மணி வீட்டுக்கு மறுவாதியா வந்துரு. அடிச்சாலும் முடிச்சாலும் தாயிட்ட தான் இருக்கணும், அடுத்தவகிட்ட இருக்கக்கூடாது. சரியா? பேக் எடுத்துட்டு வாட்டி. பிஞ்ச விளக்கு மாறு. கீதாண்டி, நல்லவேளை உங்க மாமியார் வந்துட்டாங்க. இனிமே உங்களுக்கு பிரச்சனையே இல்ல. இது வந்தாதாண்டி பிரச்சனை. என்னைய போட்டு பாடா படுத்துமே. நான் இப்ப என்ன செய்வேன்? பேக் எடுத்துட்டு போறேன். இவங்க அத்தை வந்தாதான் கரெக்டா இருக்கும். இனி ஒழுங்கா 2 பேரும் இருப்பாவ. எல்லாரும் ஏன் மாமியார்னா இப்படி பயப்படுறாங்க? ஏட்டி எல்லாரும் மாமியாரும் டெரர் பீஸு, வா மாமியா காமெடி பீஸு. அதான் நீ நல்லா ஜாலியாக இருக்கப்போ.